ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஜஸ்ட் லைக் தெர் ஒரு கேஷுவல் டாக்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஒர்க்கிங் உமன் மேஜர்லி. நிறைய ஒர்க்கிங் உமன் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருந்துச்சு, அதுதான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ டைட்டில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் விமன் சேஃப்டி நெட். இந்த வேர்டு வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் வந்து படிச்சிருந்தேன். மென் விட வந்து விமனுக்கு தான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப அதிகம். ஆஸ் இன் லைக் மென் விட வந்து விமன் தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது வந்து அதில் ஒரு சின்ன சர்வே இருந்தது. அந்த சர்வே பேஸ் பண்ணும்போது மேஜர்லி ஒரு ஃபேமிலியில் மென் அண்ட் விமன் போத் ஆர் ஒர்க்கிங். பட் மென் மட்டும்தான் வந்து நிறைய இந்த சேஃப்டி, செக்யூரிட்டி, பேக்கப் இதெல்லாம் வந்து நிறைய யோசிக்கிற மாதிரி. விமன் இஸ் நாட் திங்கிங் இன் தோஸ் லைன்ஸ் அப்படின்ற ஒரு சம்மரியில் தான் வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்னா எனக்கும் இதெல்லாம் வந்து பெருசாக அவேர்னஸ் கிடையாது. ஐ எம் ஆல்சோ லேர்னிங் அலாங் வித் யூ. இட் டசன்ட் மீன் வந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதுதான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அப்படி கிடையாது. இது எனக்கும் சேர்த்து தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பற்றி, ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா காஷியஸாக திங்க் பண்ணணும் கம்பேரிட்டிவ்லி டு மென். பட் அது வந்து நம்ம பண்ணுறோமான்னு என்ன கேட்டிங்கன்னா வந்து பர்சனலாக நானும் அதை பற்றி வந்து பெருசாலாம் யோசிச்சதில்லை. பட் வி ஷுட் திங்க் அபவுட் இட். செகண்ட்லி என்னென்னா, ஏன் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்கணும், ஏன் வந்து நம்மளோட சேஃப்டி பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும், நம்மளோட செக்யூரிட்டி வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கணும் ஸ்லோவாக அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இன்ஃப்ளேஷன் படி இன்றைக்கி விமன் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா, ஃபார் அ விமன் டு ரிட்டையர் இன் 2026 ஒரு 5 to 6 crores வந்து நெட்வொர்த் ஆன் அண்ட் ஆவரேஜ் இருக்கணுமா. பெரிய வேல்யூவாக தான் இருக்குது. பட் தென் நம்மளால் அவ்வளோ ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. we will start slowly. அது பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சது இதுதான். அட்லீஸ்ட் we will start with little steps அப்படின்னு. And thirdly, comparatively to men, a working woman has major reasons for taking breaks. ஸோ நமக்கு வந்து மெட்டர்னிட்டி இருக்குது, அப்புறம் ஃபேமிலியில் வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா நாம் தான் வந்து இந்த மெடிக்கல் அட்டென்ஷனுக்குலாம் வந்து நம்ம தான் வந்து பிரேக் எடுக்கிறோம். மென் இஸ் நாட் டேக்கிங் பிரேக். கம்பேரிட்டிவ்லி மென்னோட கம்பேர் பண்ணும்போது விமன் இஸ் டேக்கிங் பிரேக் வெரி அக்கேஷ்னலி. நிறைய ரீசன்ஸ்னால விமனுக்கு வந்து பிரேக் எடுக்க வேண்டியது ஆகிப்போகுது. அது வந்து நம்ம வாண்டடாக பண்ணுறோன்னு கிடையாது. தட் இஸ் ஹவ் வி ஆர் ஆல் லிவிங். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரப்ஷன்ஸ், நம்மளோட கரியர் இன்ட்ரப்ஷன்ஸ் வந்து விமனுக்கு தான் அதிகம் கம்பேரிட்டிவ்லி டு மென். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளோட செக்யூரிட்டி பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். ஃபேமிலியில் இருக்கோம், நம்ம வந்து அலாங் த ஃபேமிலி தான் நம்ம திங்க் பண்ணணும், ஆஸ் அ கப்பில் தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போது நான் வந்து பர்சனலி என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, நாங்கள் மேஜர்லி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்னோடய பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறது, நீங்கள் சம்பாதிக்கிறது, உங்களோட செக்யூரிட்டி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேக்கப்பு நீங்கள் வச்சுக்கணும். நான் ஏர்ன் பண்ணுறேன், நானும் வந்து என்னால் முடிஞ்சது வந்து நான் சேவ் பண்ணுறேன், என்னோடய செக்யூரிட்டியை நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டுகெதர் ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி நெட் வந்து போஸ்ட் 40 years வந்து அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், நம்ம சேவ் பண்ணணும், நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணணும், இந்த கோல்ஸ்லாம் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் நீங்கள் மீட் பண்ணி, உங்களை நீங்களே கங்க்ராச்சுலேட் பண்ணி, உங்களை நீங்களே பேட் ஆன் த பேக் பண்ணி, அப்பப்போ அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்கும், நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. இல்லைனா நமக்கும் தோணும், ஓகே ஃபேமிலி ஆகிடுச்சு, பசங்க ஆகிடுச்சு, எதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக ஐ கீப் சேயிங் திஸ். நான் இதை ப்ராக்டிஸும் பண்ணுவேன். ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். there is nothing wrong, you build a safety net together. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 years வரைக்கும் வந்து keeping things separate, keeping your security separate, that will help you beyond 40s as a couple-ஆ வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து என்னோட பிலீஃப். உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு உங்களோட தாட்ஸ் என்னென்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பேசிக்லி என்னென்னா, மென்னை விட ஒரு படி அதிகமாக விமன் தான் வந்து அவங்களோட சேஃப்டி பற்றி, அவங்களோட செக்யூரிட்டி பற்றி, அவங்களுக்கான ஒரு பேக்கப் பற்றி யோசிக்கணும். இதில் வந்து விமனுக்கு ஒரு சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது வந்து என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து இட் வுட் ஆல்வேஸ் பி கோல்டு.
ஃபர்ஸ்ட் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது கோல்டாக தான் இருக்கும். இன்றைக்கி கிராம் ரேட் ஏறி இருந்தாலும் அது வந்து நீங்கள் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்து அதை சேல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ நத்திங் ராங் இன் இட் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. கோல்டு இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் பிபிஎஃப் இல்லைனா வந்து ஆர்டிஸ் ஆர் எஃப்டிஸ். இது மூணுத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் அவர் சேல்ரி, நம்ம எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவோன்னு தெரியாது, பட் ஒர்க் பண்ணுற வரைக்கும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும்னு வந்து நம்ம மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட்லி ஐ வுட் சூஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் எஸ்ஐபி. நீங்கள் க்ரோத்தை பற்றி யோசிக்கிறீங்க, சேஃபாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து யூ கேன் சூஸ் த எஸ்ஐபி டூல். எஸ்ஐபி பற்றி வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னு கிடையாது. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அவைலபிள் ஆல் ஓவர். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து செப்பரேட்டாக புரிஞ்சு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு காஷனாக வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். எஸ்ஐபி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு தான் பண்ணணும். ஸோ தீஸ் 3 திங்ஸ் we can utilize as a tool to plan for our long term investment. Working women அவங்களோட ஃபேமிலி நீட்ஸ் மட்டுமே ஃபுல்ஃபில் பண்ணாமல் உங்களை பற்றி ஆஸ் அ மீ, இட் இஸ் நாட் ஆன் அ செல்ஃபிஷ் நோட். இது மென் கூட நான் சொல்கிறேன், நாட் ஓன்லி ஃபார் விமன். ஸோ நம்மளை பற்றி ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக ஒரு தாட் வச்சு அதுக்குன்னு ஒரு பேக்கப் பிளான் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. தட் கிவ்ஸ் யூ ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இது என்ன நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் when I started my career ஒரு 0th லெவலில் இருக்கும்போது எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்டார்டட் க்ரோயிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்குமே வந்து என்னால் அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். பில்டிங் வெல்த் ஃபார் யுவர் செல்ஃப் கிவ்ஸ் யூ ஸோ மச் கான்ஃபிடென்ஸ். திஸ் ஜென்ரேஷன்லாம் ஈவன் என்னோட ஃபேமிலியில் என் பேரண்ட்ஸ் கூட வந்து பசங்களை நல்லா படிக்க வச்சுட்ட போதும் அவங்க நம்மளை பார்த்துப்போம், அதில் எந்த தப்பும் இல்லைங்க. பட் இப்போது இந்த ஜெனரேஷனில் என்ன கேட்டிங்கன்னா வந்து எனக்கு அதில் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. எஸ், நம்ம வந்து பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், ஃபேமிலிக்கு தேவையான எல்லா நீட்ஸும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். பட் அதை தாண்டி ஓகே நாம் வந்து பசங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நம்ம வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துடக்கூடாது. நமக்கான ஒரு செக்யூரிட்டி நெட்டை நாம் தான் பில்ட் பண்ணணும். அது மட்டுமே இல்லை, பசங்கன்னு இல்லை யார் மேலேயும் நம்ம டிபெண்ட் பண்ண இருக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருந்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்தால் இதுக்கு மேலே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Hope you like this video. Meet you in the next video. Thank you. Bye-bye.